கதை கேளு, அவ திருவக்கர வந்து கதை கேளு. பத்திரகாளி அம்மா கதை கேளு, அவ உக்கிர கோலம் கண்ட கதை கேளு. ஆதிசக்தி அவ கதை கேளு, அவ ஆசை முகம் சொல்லும் கதை கேளு. தேவி திரிசூலி கதை கேளு, அந்த தேச நாயகியின் கதை கேளு. வெள்ளி நிலா முற்றத்தில் வில்வ மர மேடையில சொல்லி வரும் கதை கேளு. அந்த காளி இந்த பூமியில வந்து நின்ன காரணத்தை வாயார சொல்ல கேளு. வக்கர காளி அம்மா கதை கேளு, அவ திருவக்கர வந்து கதை கேளு. பத்திர காளி அம்மா கதை கேளு, அவ உக்கிர கோலம் கொண்ட கதை கேளு. சந்திரமௌலி ஈஸ்வரனின் திருக்கோயிலிலே ஒரு சங்கு மல்லி பூத்ததம்மா. பக்ராசுரனை வதம் செய்த வரதராஜ பெருமாளின் திரு சன்னதியும் பாருங்கம்மா. திருஞான சம்பந்தரின் திருவாக்கில் ஒரு திருப்பாடல் கேளுங்கம்மா. சங்கராபரணி ஆற்று வடகரையில் ஒரு திருவக்கரை ஊருங்கம்மா. ஊர்காக்க எல்லையிலே உலகமெல்லாம் நின்றிருப்பா அந்த வனதேவி காளியம்மா. ஊருக்குள்ளே திருக்கோயில் கொண்டு வந்து விட்ட இந்த வக்கிர காளியம்மா. அவ திருவக்கர வந்து கதை கேளு, பத்திரகாளி அம்மா கதை கேளு, அவ உக்கிர கோலம் கொண்ட கதை கேளு. தேவர் குலம் நாசம் செய்த அரக்கி அந்த துன்முகியை அடக்க வந்த காளியம்மா. கருவோடு சிசுவிருந்த காரணத்தால் அந்த கர்ப்பிணியை அவள் வதம் செய்ய யோசித்தாள். துன்முகியின் வயிற்றினை கிழித்தெடுத்து சிசுவினை காதில் குண்டலமாய் சூடிக்கொண்டாள். அரக்கி அந்த துன்முகியை அழித்துவிட்ட காரணத்தால் அன்னை வக்கிர காளி என பேரெடுத்தாள். சுடர்விடும் தீக்கங்கு பின்னணியில் அவள் சுந்தரமாய் காட்சி தந்தாள். ஆட்காட்டி விரல் நீட்டி முண்டமாலை தான் சூடி அந்த ராகு கேது தேவதையாள் ஆட்சி கொண்டாள். அவ திருவக்கர வந்து கதை கேளு, பத்திரகாளி அம்மா கதை கேளு, அவ உக்கிர கோலம் கொண்ட கதை கேளு. ஆதிசக்தி அவ கதை கேளு, அவ ஆசை முகம் சொல்லும் கதை கேளு.
தேவி திரிசூலி கதை கேளு அந்த தேச நாயகியின் கதை கேளு வெள்ளி நிலா முற்றத்தில வில்வ மரம் இடையில சொல்லி வரும் கதை கேளு காளி இந்த பூமியில வந்து நின்ன காரணத்தை வாயார சொல்ல கேளு